ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஃபுல் ஆரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சஸ்க்கு நான் நார்மல் நீடில், அதாவது ரொம்ப ஸ்மால் சைஸ் நீடில் தான் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒயிட் கலர் த்ரெட் வந்து போட்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஒயிட் கலர் ஜர்தோசி வச்சு தான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன். அதனால் நான் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். என்ன கலர் ஜர்தோசி எடுக்கிறோமோ சேம் கலர் வந்து டெய்லரிங் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஜர்தோசியை இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஜர்தோசி ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜர்தோசி கட் பண்ணுறதில் தான் இருக்குது. நீங்கள் ஜர்தோசியை கரெக்டான சைஸில் கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லைனா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கரெக்டாக வந்து வராது. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறப்ப கரெக்டாக வராததுக்கான ரீசன் வந்து நீங்கள் ஜர்தோசியை வந்து ஒன்றும் ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதனால தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்திருக்காது. அப்போது நம்ம எந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து ஜர்தோசியை வந்து கட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜர்தோசியை இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நம்ம டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுற நார்மல் டேப் வந்து எடுத்துக்கோங்க. மெஷரிங் டேப் வந்து எடுத்துகிட்டு இப்போ இதை இந்த மாதிரி ஜர்தோசிக்கு பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக 0.5, அதாவது ஒரு 1/2 இன்ச்சஸில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஜர்தோசி மேலே ஒரு ப்ரெஷர் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு கட்டான மாதிரி தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கட்டான மாதிரி தெரியும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெண்டான மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நல்லா சிசர் வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிசுறு இல்லாமல் வந்து ஜர்தோசி வந்து கட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஜர்தோசியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நார்மல் நீடில் வந்து எடுத்துகிட்டு த்ரெட்டோட எண்டில் இந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஃப்ரேமுக்கு கீழே இருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். இப்போ நான் வந்து த்ரெட் வந்து வேறு கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். சேம் கலர் வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னா வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து சேம் கலராக இருந்தால் வந்து தெரியாது. அதனால நான் வந்து வேறு கலர் எடுத்துருக்கிறேன். பட் நீங்கள் என்ன கலர் ஜர்தோசி எடுக்கிறீங்களோ சேம் கலர் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு கீழே இருந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு கீழே இருந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஜர்தோசியை இந்த நீடிலுக்கு உள்ளே வந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு கை வச்சு லைட்டாக மூவ் பண்ணிங்கனாவே நீடிலுக்கு உள்ளே வந்து வந்துடும். இப்போது இந்த த்ரெட்டோட எண்டு வரைக்கும், அதாவது இங்கே வரைக்கும் நம்ம ஜர்தோசியை வந்து கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஜர்தோசியை எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இப்போ இங்கே நீடில் வச்சு நான் வந்து ஒரு சுற்று வந்து சுற்ற போகிறேன். இந்த நீடில் இப்போ நான் இங்கே வச்சு நீடில் வந்து த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றுறேன். ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ஜர்தோசிக்கு பக்கத்துலேயே நீடில் வந்து கீழே வந்து குத்துங்க. இந்த மாதிரி கீழே குத்திட்டு உங்கள் கையிலே வந்து நீடில் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இழுங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த ஜர்தோசியை இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கணும். இங்கே தெரியுது, இங்கே வெளியில் வந்த ஜர்தோசியை கையில் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் தான் இந்த நீடில் ஃப்ரேமுக்கு கீழே வந்து இழுக்கணும். இந்த மாதிரி அது இழுக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக வந்து பொறுமையாக இழுங்க. ரொம்ப ஸ்பீடாக இழுத்திங்கன்னா ஜர்தோசி வந்து சிக்கு விழுந்துடும். இந்த மாதிரி ஸ்லோவாக இழுங்க. ஸ்லோவாக இழுத்துட்டு கீழே வந்து கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இப்போது ஜர்தோசி வந்து கரெக்டாக ஸ்மால் சைஸில் அழகாக வந்து வந்துருச்சு. நான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு கீழே இருந்து நீடில் வந்து மேலே எடுங்க. மேலே எடுத்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஜர்தோசியை நீடில் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இந்த எண்டு வரைக்கும் வந்து கொண்டு வந்துடுங்க. எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த ஜர்தோசிக்கு மேலே, அதாவது ஜர்தோசிக்கு மேலே வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ஜர்தோசிக்கு பக்கத்துலேயே வந்து நீடில் வந்து உள்ளே குத்துங்க. உள்ளே குத்திட்டு இந்த நீடில் வந்து விட்டுறக்கூடாது. நீங்கள் கையிலே வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து ஸ்லோவாக இழுங்க. அதாவது இந்த மாதிரி உள்ளே வர்ற மாதிரி ஜர்தோசி உள்ளே வர்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
கையில் ப்ரெஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரேமுக்கு கீழே போயிட்டு இந்த நீடியில் வந்து ஸ்லோவாக வந்து பொறுமையாக இழுங்க. இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து ஸ்லோவாக இழுங்க. நீங்கள் இழுக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் கரெக்டாக வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். இப்போ நான் சேம் கலர் ஜர்தோசி வந்து யூஸ் பண்ண போகிறேன். த்ரெட் என்ன கலரோ அதே கலரில் ஜர்தோசியை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு சுற்றி இதுக்கு பக்கத்துலேயே கீழே இறக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஜர்தோசியை லாக் பண்ணிட்டு ஃப்ரேமுக்கு கீழே வந்து த்ரெட்டை வந்து இழுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இது வந்து லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஃப்ரேமுக்கு மேலே வந்து த்ரெட்டை எடுத்துட்டு அதாவது இந்த ஜர்தோசிக்குள்ளே மறுபடியும் கீழே விடுங்க. அதாவது ஜர்தோசி ஒட்டின மாதிரி தான் வந்து த்ரெட் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணுறப்போ இன்னுமே வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சேம் கலரில் வந்து த்ரெட் எடுக்க சொன்னேன். இதே வேறு கலரில் த்ரெட் எடுத்திங்கன்னா இங்கே லாக் போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே வந்து தெரியும். அதனால தான் சேம் கலர் வந்து த்ரெட் எடுக்க சொன்னேன். இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே கீழேருந்து த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு சேம் ஜர்தோசி நீடியில் விட்டுட்டு எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு சுற்றி ஜர்தோசிக்கு பக்கத்தில் கீழே இறக்குறேன். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டையும் இந்த மாதிரி சைடில் இழுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு நீடில் வந்து நான் கீழே விடுறேன். நீடில் வந்து நான் இப்போ மெதுவாக இழுக்கிறேன். இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் நம்மளுக்கு டைட்டாக வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே ஜர்தோசிக்கு மேலே வந்து த்ரெட்டை எடுத்துட்டு மறுபடியும் உள்ள இந்த மாதிரி விட்டு ஜர்தோசியை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ சென்டரில் ஒரு கலர் வந்து போடுறேன். இப்போ த்ரெட் ஒரு கலரும் ஜர்தோசி ஒரு கலரும் கொடுத்து ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ சென்டரில் த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ நான் கோல்டன் கலர் வந்து கொடுக்க போகிறேன். த்ரெட் வந்து வேறு கலராக இருக்குது, ஜர்தோசி வந்து வேறு கலராக இருக்குது. இந்த மாதிரி இப்போ எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஒரு சுற்றி கீழே இறக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஜர்தோசியை வெளியில் இழுத்துட்டு லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து ஸ்லோவாக வந்து இழுக்கிறேன். இழுத்தா இந்த மாதிரி வந்து லாக் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி லாக் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ஜர்தோசியை வந்து டைட் பண்ணுறதுக்காக ஜர்தோசிக்கு மேலே வந்து த்ரெட்டை எடுக்கிற மறுபடியும் எடுத்துட்டு இதுக்கு வந்து உள்ளே வந்து விடுறேன். உள்ளே விட்டு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை டைட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணுறப்ப வேறு கலராக இருந்தால் அது அந்த ஜர்தோசி மேலே வந்து தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து வரும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.